வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் பகுதியில் முதுகில் அலகு குத்தி கிரேன் மூலம் தொங்கியபடி விஜய்க்கு மாலை போட வந்த கவுன்சிலரை போலீசார் அதிரடியாக இறக்கி கைது செய்துள்ளனர். முரட்டு தாவேக்க தொண்டரின் விபரீத ஆசைக்கு போலீசார் பூட்டு போட்டதன் பின்னணி என்ன? தசாவதாரம் கமலஹாசனை போல முதுகில் அலகு குத்தி கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, இவர் ஏதோ பக்தி மார்க்கத்தினால் உந்தப்பட்டு கடவுளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் நோக்கில் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று நீங்கள் கன்னத்தில் போட்டுக்கொண்டால் அது உங்கள் தவறு. தாவேகா தலைவர் விஜய்க்கு மாலை அணிவித்து அவர் மனதை குளிர்விக்கும் நோக்கில் இந்த விபரீத முயற்சியில் இறங்கியிருக்கிறார் என்பதுதான் நிஜம். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். முடியாது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என சிறு குழந்தையை போல அடம்பிடித்த இவரை அடக்கியது என்னவோ அருகில் இருந்த போலீசார்தான். முரட்டு தாவேக்கா தொண்டரா இருக்காரு என நினைத்தால் கடைசியில் அவரை ஜாமீனில் எடுக்க ஒரு நிர்வாகி கூட வரவில்லை என குடும்பத்தினரே குமுறு என குமுறுகின்றனர். குடும்பத்தை காக்க இப்படி உடைத்திருந்தால் நல்ல தந்தை, நல்ல கணவன், நல்ல சகோதரன், நல்ல மச்சான் என பாராட்டலாம். எதற்கு இந்த அரசியல் வெறி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தாவேகா தொண்டரின் விபரீத செயல் வில்லங்கத்தில் முடிந்ததன் பின்னணி என்ன? வித்தியாசமாக ஏதாவது செய்தால்தான் அரசியலில் ஸ்பாட்லைட் கவனிப்பு கிடைக்கும் என்கின்ற நினைப்பில் தொண்டர்கள் பலர் தாரை தப்பட்டைகளுடன் தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டனர். அதிலும் சிலர் எட்டு திக்கும் தன்னை பற்றியே பேச வேண்டும் என்கின்ற முயற்சியில் வீட்டில் விட்டத்தை பார்த்து யோசித்த பின் எல்லை மீறிய செயல்களில் ஈடுபட ஆரம்பித்து விடுகின்றனர். அந்த வகையில் தாவேகா தொண்டரின் இந்த செயல் அனைவரையும் சற்று திரும்பி பார்க்கத்தான் செய்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் விஜய் சென்னையில் இருந்து காரில் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்தார். வழிநெடுகிலும் அவரை காண பொதுமக்களும் தொண்டர்களும் குவிந்தனர். அத்தனை தொண்டர்களுக்கு மத்தியில் தலைவர் தன்னை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமே என நினைத்த குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாட்டிமான பள்ளி ஊராட்சி கவுன்சிலர் ஏழுமலை என்பவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். வெட்டுவானம் அருகே பாலம் கட்டும்படி நடந்து வருகிறார். அந்த இடத்தை தேர்ந்தெடுத்த அவர் கிரேன் ஒன்றை வாடகைக்கு எடுத்து வந்திருக்கிறார். பின் தன் உடல் முழுவதும் தசாவதாரம் கமலஹாசன் போல அலகு குத்தி கொண்டு கிரேன் மூலம் தன்னை கட்டி தூக்கி கொண்டார். அதன் பின்னர் தாரை தப்பட்டை முடங்க கோலாகலமாக மாலையுடன் விஜயின் படத்தை முன்னால் தொங்கவிட்டபடி காத்திருந்துள்ளார். இதனை பார்க்க 1000த்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு திரண்டதால் வழக்கம் போல போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனே திபுவென அங்கு ஓடி வந்த போலீசார் எரிகிற நெருப்பில் ஒரு பானை தண்ணீரை ஊற்றியது போல அலகு குத்தி கிரேனில் தொங்கிக் கொண்டிருந்த ஏழுமலையின் ஆசை தீயை பொசவென அணைத்து பொசுக்கிவிட்டனர். அவரை கீழே இறக்கி குத்திய அலகுகளை எடுத்துவிட்டு சட்டையை போட்டு பள்ளிகொண்டா காவல் நிலையத்திற்கு கூட்டிச் சென்று விட்டனர். ஹலோ, நான் சாதா ஏழுமலை இல்ல, கவுன்சிலர் ஏழுமலை என அவர் கூறிய போதும் கைது செய்து காவல் நிலையத்தில் அமர வைத்து விசாரித்து வருகின்றனர். ஆமா, எதுக்காக என்ன கைது பண்றீங்க என கேட்டதுக்கு
பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் விஜய்க்கு மாலை அணிவிக்க அனுமதி பெறாததாலும் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பதாக போலீசார் கூறியிருக்கின்றனர். ஐயா, அவரை கைது பண்ணீங்க, சரி, என்னையா கைது பண்ணீங்க என பக்கத்தில் உட்கார்ந்த முனிரத்தினம் என்பவர் கதறியிருக்கிறார். அவர்தான் கிரேனை வாடகைக்கு கொடுத்தவர். அவரை கைது செய்ததுடன் கிரேனையும் பறிமுதல் செய்துவிட்டனர் போலீசார். அவரது கதறலுக்கு கோர்ட் பதில் சொல்லும் என கூறியிருக்கின்றனர் போலீசார். யோ, இப்ப பாரு, நான் யாரு, என் பவர் என்னன்னு காட்டுறேன் என பல்வேறு தாவேகா நிர்வாகிகளுக்கு அவர் பல முறை போன் செய்திருக்கிறார். அதில் பலர் போனை எடுக்கவில்லை, சிலருக்கு சிக்னல் கிடைக்கவில்லை என போனை கட் செய்து விட்டதாக கைதானவர்களின் ஆதரவாளர்கள் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். பேசாம சாதாரண மாலையை போட்டிருக்கலாமோ என கவுன்சிலர் ஏழுமலை மனதிற்குள்ளாக நொந்து போயிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது.